வணக்கம் நண்பர்களே. நமது காயின் ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று அரிதான நாணயங்கள் வரிசையில் 1990ஆம் ஆண்டு ரூபாயில் வெளிவந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றாண்டு நினைவு நாணயமான கமாமரேட்டிவ் நாணயத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் நண்பர்களே. இந்த ரூபாய் நாணயம் ஸ்கேர் கேட்டகரியில் தான் உள்ளது. ஆனால் இந்த நாணயத்திற்கு பல ஆயிரங்கள் மதிப்பு உள்ளது. அது எப்படி என்பதை பற்றி தான் நாம் விளக்கமாக பார்ப்போம் நண்பர்களே. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 1891ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவ் என்ற ஊரில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்பதாகும். திரு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இவர் தனது இளங்கலை படிப்பை மும்பை பல்கலைக்கழகத்திலும் முதுகலை படிப்பை கொலம்பியா பல்கலைக்கழகத்திலும் பயின்றார். இவர் தலைசிறந்த சட்ட வல்லுனர். நமது இந்திய நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர். அம்பேத்கர் அவர்கள் ஒரு சிறந்த பொருளாதார மேதையும் ஆவார். நமது நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் மத்திய சட்ட அமைச்சர் என்ற பெருமையும் இவரை சாரும். இவர் சிறந்த சீர்திருத்தவாதி ஆவார், சிறந்த அரசியல்வாதியும் ஆவார். எனவே இவரை போற்றும் வகையில் 1990ஆம் ஆண்டு ரூபாய் கமாமரேட்டிவ் நாணயமாக அரசாங்கம் இந்த நாணயத்தை பொது புழக்கத்திற்கு அச்சிட்டு வெளியிட்டது நண்பர்களே. இந்த ரூபாய் நாணயம் காப்பர் நிக்கல் என்ற உலகத்தாலானது. இதன் எடை என்று பார்த்தால் 6 கிராம். இதன் சைஸ் 27 வடிவம் வட்ட வடிவமானது ரேடியல் எட்ஜ். இந்த நாணயத்தின் முன்பக்கம் அசோக் சின்னமும், இதன் கீழே சத்தியமே ஜெயந்தே என்று இந்தியிலும், இதற்கு கீழே 1 என்ற எண்ணும், பக்கவாட்டில் இந்தியா ருபி என்று ஆங்கிலத்திலும், ருபியா பாரத் என்று இந்தியிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இதன் மறுபுறம் ரிவர்ஸ் சைடு அம்பேத்கர் அவர்களின் மார்பளவு உருவமும், உருவத்திற்கு கீழே 1990 என்ற வருடமும், வருடத்திற்கு கீழே மின்டு மார்க்கும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். உருவத்தை சுற்றி டாக்டர் அம்பேத்கர் என்று செஞ்சுரி என்று ஆங்கிலத்திலும் இந்தியிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயம் மொத்தம் 2 மிண்டுகளில் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது, மும்பை மற்றும் ஹைதராபாத். இந்த 2 இடங்களில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் ஸ்கேர் கேட்டகரியில் தான் உள்ளது. எனவே நண்பர்களே, இதனுடைய மதிப்பு என்று பார்த்தால் ஸ்கேர் கேட்டகரியில் இருப்பதால் 15 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் வரை தான் உள்ளது நண்பர்களே. இந்த நாணயத்தில் உங்கள் சேமிப்பில் வைக்கவும். ரேர் நாணயம் ஆவதற்கான அதிக வாய்ப்புகளும் உள்ளது. இரண்டாவதாக நம்முடைய கேள்விக்கு வருவோம். இந்த ஸ்கேர் கேட்டகரி உள்ள இந்த நாணயத்திற்கு எப்படி ஆயிரக்கணக்கில் ஏலம் போனது என்பதுதான் நம் கேள்வி. இந்த ரூபாய் அம்பேத்கர் நாணயம் மும்பை மிண்டில் அச்சடிக்கும் போது இந்த ரூபாயில் மீள் நாணயம் வந்துள்ளது. மீள் நாணயம் எப்படி வரும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்பதில் எனக்கு ஐயமில்லை நண்பர்களே. அதாவது ரூபாய் நாணயத்தில் அச்சடிக்கும் அச்சுக்கு பதிலாக வேறு ஒரு நாணயத்தின் அச்சை பயன்படுத்தும் போதுதான் இந்த மீள் நாணயம் உருவாகிறது. அதாவது முன்பக்கம் வேறொரு நாணயத்தின் அச்சும் மறுபுறம் இந்த நாணயத்தின் அச்சும் அச்சடிக்கும் நாணயம்தான் மீள் நாணயமாக வருகிறது. இதை நாம் நாணய சேகரிப்பாளர்கள் துல்லியமாக கண்டுபிடித்து பல ஆயிரங்களுக்கு விற்பனை செய்துள்ளார் நண்பர்களே. இப்படிப்பட்ட மீள் நாணயத்தை இந்த ரூபாய் நாணயத்தில் எப்படி வந்துள்ளது என்பதை நாம் பார்ப்போம் நண்பர்களே. 1990 மும்பை மிண்டில் இந்த நாணயத்தை அச்சடிக்கும் போது தான் இந்த தவறு நடந்துள்ளது நண்பர்களே. இதே ஆண்டு 1990ஆம் ஆண்டு இதே மின்ட்டில் மும்பை மின்ட்டில் 15th இயர் ஆஃப் ICDS என்ற ரூபாய் நாணயம் அச்சாகி கொண்டு இருந்தது. அப்பொழுது அம்பேத்கர் ரூபாய் நாணயத்தில் ICDS ரூபாய் நாணயத்தின் முன்பக்கம் அச்சை பயன்படுத்தி உள்ளனர். ICDS முன்பக்க அச்சடிக்கும் பொழுது அம்பேத்கர் ரூபாயில் முன்பக்க அச்சுக்கும் சிறிய வேறுபாடுகள் உள்ளது நண்பர்களே. இந்த வேறுபாடுகளை கண்டுபிடித்து மீள் நாணயங்களை சேகரித்து சேகரிப்பாளர்கள் நல்ல பயனடைந்துள்ளார்கள் நண்பர்களே. இந்த நாணயத்திற்கும் உள்ள வேறுபாடை நாம் படத்தில் தெளிவாக காண்பித்து உள்ளோம். நீங்கள் படத்தை பார்த்து இந்த வேற்றுமையை நன்கு தெரிந்து கொள்ளலாம். அம்பேத்கர் ரூபாய் முன்பக்க நாணயத்தை சுற்றி புள்ளியாக அமைக்கப்பட்டிருக்கும் நண்பர்களே டிசைன். இதே ரூபாய் ICDS நாணயத்தில் புள்ளிகள் இல்லாமல் வெறுமனே பிளைனாக இருக்கும். டாக்டர் அம்பேத்கர் முன்பக்க அச்சுக்கு பதிலாக ICDS நாணயத்தின் முன்பக்க அச்சை பயன்படுத்தியதால் இந்த
விலை மதிப்பு உள்ள மீள் நாணயம் உருவாகியுள்ளது நண்பர்களே. இந்த நாணயத்தில் எப்படி மீள் வந்தது என்பதை தெளிவாக நாம் பார்த்தோம். எனவே இந்த வித்தியாசங்களை நீங்களும் கண்டுபிடித்து நீங்களும் சேகரித்தால் நல்ல பயனடையலாம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நான் சொன்ன விவரங்கள் உங்களுக்கு உங்களுடைய நாணய சேகரிப்புக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். எனவே நண்பர்களே, நமது காயின் ஹப் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய, லைக் செய்ய, ஷேர் செய்யும் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்த எனது அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.